ஐயனார் துணை சீரியல்ல நிலா வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்போ பல்லவன் காலையில் எப்போதும் போல காலேஜுக்கு கிளம்புறாங்க. நிலா வேலைக்கு கிளம்புனதும் எப்போதும் போல பல்லவனும் நிலாவும் ஒன்றா தான் கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்து சேரண்ணன் சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா நிலா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கிருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்படுறாங்க. நிலாவும் பல்லவனும் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் போய் வெயிட் பண்ணுறாங்க. அந்நேரம் எதிர்த்தாப்பில் பார்க்கும்போது அங்கே பல்லவனோட அம்மா நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பல்லவன் பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பல்லவன் அங்கே திரும்பி அவங்க அம்மாவை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பல்லவனோட அம்மாவோ இங்கே நிலா நிற்கிறதையும் பல்லவன் நிற்கிறதையும் பார்த்துருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நிலா தடுத்துமே பல்லவன் திரும்பி பல்லவனோட அம்மாவை பார்த்துருந்தாங்க. ஆனால் முழுசாக பார்க்கல. அப்போ நிலா கிட்ட சொல்கிறாங்க, அண்ணி இங்கே ஒருத்தங்க நின்னாங்கல்ல, அப்படியே பார்க்குறதுக்கு என் அம்மா மாதிரியே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்கடா இங்கே இருக்க போகிறாங்க, அவங்க ஏற்கனவே வட இந்தியன் தானே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே தான் இருப்பாங்க, இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ வேற யாராவது பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு பல்லவனும், இல்லை நீ எனக்கு நல்லா தெரியும், நான் இப்போ தான் பார்த்தேன், அப்படியே எனக்கு அந்த ஃபோட்டோவில் பார்த்தவங்கள மாதிரியே தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இல்லைடா அது அவங்களா இருக்காது, நீ எதுவுமே மனசை போட்டு குழப்பிக்கிடாமல் நீ காலேஜுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பல்லவனை பஸ் ஏற்றி விடுறாங்க. நிலா இங்கேருந்து ரோடை தாண்டி போய் பல்லவனோட அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க எப்படியாவது ஒரு ஆட்டோவில் ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு ஆட்டோவை நிப்பாட்டுறாங்க. ஆனால் நிலா அதுக்குள்ளே அவங்க கிட்ட போய், தயவு செஞ்சு நீங்கள் நில்லுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவனோட அம்மாவோ, நமக்குள்ளே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு வாங்க பல்லவனை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பல்லவனோட அம்மா நிற்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் பல்லவன் முன்னாடியே வராமல் இந்த ஊர்லேயே இருந்துக்கிட்டு இப்படி தனியாக ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பல்லவனோட அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன செய்ய போகிறன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, நான் என்ன செய்கிறேன் செய்யலை அது விஷயம் கிடையாது, பல்லவன் அம்மா இல்லாமல் ரொம்பவே தவிச்சு போய் இருக்கிறான், நீங்கள் இப்படி ஒளிஞ்சி மறைஞ்சி வாழ்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அவங்கிட்ட வந்து பேசலாம்லன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பல்லவனோட அம்மாவோ, அது இப்போதைக்கு சரியாக வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலா அவங்கள உட்கார வச்சு பேசுகிறாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கள், என்னதான் விஷயம், எதுக்காக நீங்கள் வீட்டில் இல்லாமல் இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சி வாழ்கிறீங்க, இந்த வாழ்க்கை நிரந்தரமாக இருக்குமா, என்னைக்கா இருந்தாலும் பல்லவன் உங்களை தேடி வந்து நிற்க தான் செய்வான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பல்லவனோட அம்மா சொல்கிறாங்க, எல்லாமே ஒரு காரணமாக தான் நான் இங்கே வந்து இருக்கிறேன், நான் அங்கே இருந்திருந்தா பல்லவனுக்கு மட்டும் இல்லாமல் சேர சோழ பாண்டியன் 3 பேருக்குமே இன்னுமே சங்கடமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா என்னோட கணவர் நடேசன் அவங்க முதல் மனைவியை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதே நேரம் என்னையும் வடக்குல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டில் வச்சிருந்தா பார்க்குற எல்லாருமே எப்படி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சேர சோழ பாண்டியன் 3 பேருக்குமே இன்னுமே கஷ்டமாக தானே இருக்கும். ஏன்னா அவங்க 3 பேருமே தரத்தோட பசங்க. அவங்களுக்கு நான் என்னதான் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணாலுமே நான் பண்ணுறது அவங்களுக்கு குறையாதான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் சித்தி கொடுமையாக தான் எண்ணி நினச்சாங்க. அதுவும் மூத்தவன் சேரன் வந்து பல்லவனை நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால தான் அவனோட பொறுப்பில் நான் பல்லவனை விட்டுட்டு தூர வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே நடேசன் மூலியமாக நிறைய பிரச்சனையும் இருக்குது, அதெல்லாம் இப்போதைக்கு உனக்கு தெரிய வேண்டான்னு சொல்கிறாங்க. உடனே நிலா, இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க, அதையும் இன்னுமே மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதையுமே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே உனக்கு நேரம் வரும்போது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னைக்கு சொன்ன மாதிரியே என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே ஒரு நாள் சொல்ல தான் போகிறீங்க, அதையும் நான் பார்க்க தான் போகிறேன்னு நிலா சொல்கிறாங்க. அதுக்கு பல்லவனோட அம்மாவுமே, சரி கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் சொல்கிறேங்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, சரி நீங்கள் சொன்ன அந்த விஷயமெல்லாமே ஓகே, அப்போ எல்லாருமே சின்ன பசங்களாக இருப்பாங்க, ஆனால் இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நல்லபடியாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் இந்நேரம் போய் பல்லவனை பார்த்தா பல்லவனுமே உங்ககிட்ட பாசமாக தான் இருப்பான்னு தோணுது. ஏன்னா அவனுக்கு எப்போதுமே ஒரு அம்மா பாசத்துக்கு ஏங்கிக்கிட்டு தான் இருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பல்லவன்கிட்டையாவது வந்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பல்லவனோட அம்மா,
அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ உடனே நான் வந்து பல்லவனை பார்க்கறதுக்கு நான் விரும்பலை. இப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுல, கொஞ்சம் நீயும் என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்புறம் நிலாவுமே அவங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு சாயங்காலம் பல்லவன் கூட வீட்டுக்கு போனதுமே அங்கே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது நிலா தனியாக நடேசன் கிட்ட போய் பேசுகிறாங்க. நான் இன்னைக்கு பல்லவனோட அம்மாவை பார்த்தேன்னு சொல்லிட்டு. அதுக்கு நடேசன், நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிற, இதை தவிர உனக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே நிலா, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நான் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினேன். அப்போ பல்லவனை பற்றி எல்லார பற்றியுமே நான் கேட்டேன். நீங்கள் எதுக்கு இந்த ஊரில் இருந்துக்கிட்டே இப்படி மறைஞ்சி வாழ்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ஒரு காரணத்தை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பல்லவனோட அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பல்லவன் கொஞ்சம் ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அன்னைக்கு எல்லா விஷயமுமே தெரியுமா, நம்ம அம்மாவை பற்றி கூட தெரிஞ்சிருக்குதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே பல்லவன் நிலா கிட்ட கொஞ்சம் கோபமாகவே பேசுகிறாங்க. அண்ணி, நான் உங்களை பற்றி என்னமோ நினச்சிருந்தேன். என் அம்மா ஸ்தானத்தில் தான் நான் உங்களை வச்சுருந்தேன். ஆனால் என்னை பெத்த அம்மாவை பற்றி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் காலையிலே சொன்னேன் அது பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பேச்சை மாற்றி என்னைய வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டீங்க. ஆனால் இப்போது நீங்கள் ஏதோ நல்லது பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு பல்லவன் பேசுகிறாங்க நிலா கிட்ட. பல்லவன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுவாங்கன்னு சொல்லி நிலா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க பல்லவன் கிட்ட சொல்கிறாங்க, பல்லவா கொஞ்சம் பொறுமையாக பேசு, எதுக்கு இப்படி கோவப்படுற? நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க என்கிட்ட பேசுவாங்கங்கிற நினைப்பே கிடையாது. நான் போய் உன்னோட அம்மாவா இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் பேச்சு கொடுத்தேன். அவங்க பேசும்போது தான் தெரிஞ்சது அவங்க உன்னோட அம்மா தான் சொல்லிட்டு. அவங்க இந்த ஊர்லேயே இருந்துட்டு ஏன் உன்னை பார்க்க வரலங்கிற மாதிரி தான் நான் கேட்டேன். நீ என்னடானா நான் தான் அவங்கள தடுத்து வச்சிருக்க மாதிரி என்ன பேசுகிற அப்படின்னு நிலா வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. உடனே பல்லவன், என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி, நான் தெரியாமல் இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும்ல அண்ணி, நான் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுறேன். அம்மாவோட பாசம் எனக்கும் கிடைக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அம்மாவை பற்றி தெரிஞ்சு நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லலைங்கிறது எனக்கு ரொம்பவே வருத்தமும் கோபமும் ஆயிடுச்சு. அதனால தான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க பல்லவன். அப்புறம் நிலா தான் பல்லவனை ரொம்பவே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நடேசன் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு, இதில் உள்ளவங்கள தான் நீ நிஜமாவே இன்னைக்கு பார்த்து பேசினியான்னு சொல்லி நிலா கிட்ட கேட்குறாங்க. நிலாவுமே அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதில் நடேசன், பல்லவன், பல்லவனோட அம்மா எல்லாருமே இருக்கிறாங்க. ஆமாம், நான் இன்னைக்கு பார்த்து பேசுனது இவங்கள தான்ங்கிறது நிலா சொல்கிறாங்க. நடேசன் ஏதோ ஒன்று மனசில் யோசிச்சுட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க, நீ இனிமேல் இந்த விஷயத்தில் எந்த தலையீடும் வச்சுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பல்லவன் கிட்ட, உன் அத்தா உன்னைய பெற்றவனே விட்டுட்டு போயிட்டா, உன் அன்னை சேரன் எல்லாருமே சேர்ந்து உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சு வளர்த்துருக்காங்க. அப்படி போனவளுக்கு வர தெரியாதா? அவள் எங்கே இருந்தாலும் வருவா, சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லி பல்லவனுக்குமே ஆறுதல் சொல்கிறாங்க நடேசன்.